ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரோக் இன்ஜினியரிங் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய ஃபினான்ஷியல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இவங்களுடைய பிசினஸை பார்த்துடலாம். இவங்க பிசினஸை ஆட்டோமொபைல் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் அவங்க பண்ணுறாங்க. டொமஸ்டிக் டிமாண்டுக்கான இந்தியா டிமாண்ட் அப்புறம் குளோபல் டிமாண்ட் ரெண்டா இவங்க பிரித்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறாங்கன்னா பாலிமர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெட்டாலிக் லைட்டிங், அதுக்கப்புறம் இவி சொல்யூஷன், IMES அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ராடக்டோட போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி குளோபல்னு பார்க்கும்போது அடிஷனலாக இவங்க 4 வீலர்ஸுக்கும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. PV லைட்டிங் சேர்த்து அவங்க பண்ணுறாங்க அடிஷ்னலாக. இப்போ இந்த PV லைட்டிங்க்கு சைனாவோட ஒரு JV போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மார்க்கபிள். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மதர்சன் சுமி முன்னாடி இந்த மாதிரி தான் நிறைய சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு காம்படிட்டராக வராங்களோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களோட கொரோனாக்கு முன்னாடி நல்லா வளர்ந்துக்கிட்டே தான் வந்தாங்க. இப்போ போஸ்ட் கொரோனாக்கு பிறகு கீழே அடிச்சுட்டு இப்போ திருப்பி லேசாக ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய இந்த பிஸ்னஸ் க்ரோத்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லாட்டி அட்ஜஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது, கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள நம்ம ஃபியூச்சரில் தான் நம்ம பார்க்கணும். அதனால இதை நம்ம வெயிட் பண்ணி நம்ம நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏற்றிக்கலாம் தான் வெயிட் பண்ணி அது ப்ராப்பர் டிசிஷன் எடுக்கணுங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். இவங்க ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்ல தான் வந்திருக்காங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி, வேல்யூஷன், டெக்னிக்கல் மொமெண்டம் இப்போ புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட் 593 பிரைஸ் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இது இந்த நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 582 சொல்லி ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் டாலரன்ஸ்குள்ள போயிருக்கு. பியாண்ட் தியரிட்டிக்கல் லிமிட் கொஞ்சம் டாலரன்ஸ்குள்ள போயிருக்கு. PE பொறுத்த வரைக்கும் க்ரோத் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் PBயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹை லெவல் ஆஃப் 5ங்கிறத கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இது சப்சிக்வெண்டா இவங்களுடைய பிசினஸ் அண்ட் EPS நல்லா இருந்ததுன்னா மேலே எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம உள்ள போவோம். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் பை சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 2 பேர் செல் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல போயிருக்கு. சரி, அது போயிட்டு போட்டோம். கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன் பாசிட்டிவா இருக்கு. ஆனால் அதே விஷயம் போன தடவை காட்டிலும் ஒரு 22 பாயிண்ட் கம்மியா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதுல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெப்டையும் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிதல் கொடுத்துக்கிறோம். அதனால மைனஸ்ல போயிருக்கு. ஸோ இப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய இந்த மாதிரி மைனஸ்லையும் வந்திருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அண்ட் அசெட் எல்லாம் எப்படி ஏறி இருக்குன்னு. அசெட் 1.3% குறைஞ்சிருக்கு ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 53.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜெனரல் ரிசர்வ் அதுக்கு ஈக்குவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் 164.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆனுவல் ரெவன்யூ 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம குவார்டர்லியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது 0.5% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Q வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 32 லெவலில் இருக்கு. இது 20 கோடி ரூபாய் 24 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. அதனால EPS ஓட லெவல் 2.1ங்கிற லெவலில் இருக்கு. சரி, இப்போ இவனுடைய ஆவரேஜா EPS நம்ம பார்த்தோம்னா 1, 2, 3.7 அப்படின்னு போயிட்டு அந்த 4க்குள்ளேயே 2லேருந்து 4க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் December 23 மாத்திரம் திடீர்னு 25 வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்கா 50 கோடி 30, 40, 50 இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்து திடீர்னு நெட் ப்ராஃபிட் 382 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. அதனால இவங்களோட EPS லெவல் அந்த குவார்ட்டரில் 25 போயிருக்கு. குடுக்குன்னு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு 2 குவார்ட்டர் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இன்னும் மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த டயத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். என்ன ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். FIIs என்ன பண்ணி வச்சிருக்காங்க, MF என்ன பண்ணி வச்சிருக்காங்க 0.51% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹோல்டிங். FIIs 0.02% ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட EPS தகவல்களை தூக்கி உள்ள போட்டிருக்கிறோம். இதில் நம்ம 4 குவார்ட்டருக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மாத்திரமே வந்தோம்னாக்க ரியாலிட்டிக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம 4 குவார்ட்டருக்கும் ஜெனரேட் பண்ணியிருக்கிறோம். 4 குவார்ட்டருக்கும் ஜெனரேட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ ஒட்டி தான் இது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துட்டு நேரடியாக இதில் வந்திருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையுமே சார்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கிறதுனால நேரடியாக நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த 4 குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட 599லேருந்து 554 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பவுண்டு அதை எடுத்திருக்கு. ஸோ இப்போ அவன் நடுவில் அந்த டிசம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பிறகு மேலே ஏறிட்டு இப்போ அவன் கரெக்ஷன் 599லேருந்து 554ங்கிற ரேஞ்சில் தான் அவன் இப்போ அந்த சைட்வேஸ் அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான்.
சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு தேர்ட் குவார்ட்டருடைய இதுவும் இதே மாதிரி சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ரேஞ்ச் பவுண்டான 464லேருந்து 334ங்கிற ரேஞ்சுக்கு கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரைஸ் 371 டு 422, அதாவது 554 கீழே உடைச்சான்னா அடுத்த ரேஞ்ச் வந்து 464லேருந்து 334ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள இவன் வந்து சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். 334 உடைச்சிட்டான்னா 200 ஒட்டி 250 200 ஒட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இவன் வந்து என்ன வாய்ப்பு இருக்குனாக்கா 599 மேக்ஸிமம் அதுக்குள்ள தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான். 554க்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்ட் ப்ரெசஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 464லேருந்து 434க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ இதை தாண்டி மேலே போகிறதுக்கு இப்போ வரைக்கும் நமக்கு இபிஎஸ்ல நமக்கு வந்து பேக்கப் எதுவும் இல்லை. சப்சிக்வெண்ட்டாக செகண்ட் குவார்ட்டரோட இபிஎஸ் நல்லா வந்துச்சுன்னா இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிசல்ட் வரும்போது நம்ம வந்து அதை பற்றி அனாலிசிஸை நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு பக்கம். இப்போ டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா இது டெக்னிக்கலாகவும் சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும்னு புரியுது. இதை நான் இப்போ நம்மளோட இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஹைட் பண்ணிடுவோம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1178ங்கிறது 2018 போயிருக்கிறான். அந்த சமயத்துலலாம் இவனுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இருக்குது. 10,000 12,000 கோடி. 2019 12,000 கோடி ரூபா இருக்கும்போது கூட இவன் கீழே தான் இறங்கிட்டு இருந்திருக்கிறான். 2019லாம் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி ரூபாய்க்கு இவன் பிஸ்னஸ் ரெவன்யூ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட கீழே தான் இறங்கி இருக்கிறான். ஏன்னா அவனுடைய இபிஎஸ் லெவல் வந்து அந்த மாதிரி அப்போவுமே கூட பாருங்க 254 அப்படிலாம் வந்துட்டு 354ன்னு வந்துட்டு 31ன்னு வரும்போது 36ன்னுலாம் வந்திருக்கு. 31ன்னு வரும்போது குடுக்குன்னு கீழே இறங்கிட்டான். 2020லாம் கொரோனா வந்த உடனே அடிமாட்டு விலைக்கு வந்துட்டாங்கிறது நம்மளுடைய புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிபனாசியோட ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம போட்டோம்னு வச்சுக்குவோம். இந்த ஹைட்ல இருந்து இந்த லோ வரைக்கும் போட்டோம்னா இப்போ இவன் எங்க கிராஸ் ஆகிட்டு இருக்கிறான் பாருங்க. 0.38 கிராஸ் பண்ணி 0.5 போயிட்டு 0.618 673க்கு வரணும். ஆனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 7713 அதாவது 713 ரிட்டர்ன் ஆகிருக்கிறான். இப்போ அவன் 0.38லேருந்து 0.5 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இவன் போய்கிட்டு இருக்கிறான். அந்த ரேஞ்சுலேருந்து மேலே போனான்னாக்க இது வந்து 0.78 அது 0.618 டச் பண்ணல. அதனால 773க்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை உடச்சி மேலே போனான்னா 0.786 951க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அவன் மாறா வந்து 0.38 உடைச்சான்னா அடுத்தது வந்து 0.236 369. இதுதான் நம்மளுடைய ரேஞ்சான இந்த இடத்துல 464லேருந்து 333ங்கிறதுல நடு வேல்யூ வந்து மிட் பாயிண்டான 371 422 இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் இறங்கி அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறான்னு பார்க்கணும். இது எல்லாமே சப்சிக்வெண்ட்டாக இவனோட இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபிபனாசி வேல்யூ ஈஸியாக போட்டுக்கலாம். வீக்லியில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் இதை மாதிரி நம்ம ஒரு கோடை போட்டு வச்சோம்னாக்க இந்த ப்ரைஸ் நமக்கு கிடைக்குதுங்கிறது புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இவன் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறான், நான் ஃபிபனாசியை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபிபனாசியை ஹைட் பண்ணிட்டு நம்மளுடைய ரிசல்ட்டை மாத்திரம் நம்ம போடுறோம். இவன் 554 கீழே உடைச்சானாக்க 464 டு 334ங்கிற ரேஞ்சுக்குள்ளே இவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் 371லேருந்து 422 இந்த வேல்யூக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. மாறா இவன் மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபிபனாசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 773க்கு போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். 0.618 தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.